ஜெஸ்ஸி, இன்னைக்கு நம்ம ரெண்டு சம்பவங்களை பார்க்க போறோம். ஓ சூப்பர். ஆனா எத பத்தி? அதுவா, வா இதுல உட்காந்து பார்ப்போம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி சாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாத்தையும் ஓரளவுக்கு படிச்சிட்டேன். இந்த क्वेश्चन மிஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னாங்கல்ல, இதையும் படிக்கணும். நேஹா, என்னம்மா சாப்பிட்டு படிக்கிறியா? அம்மா இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन தான்மா இருக்கு, அத மட்டும் முடிச்சிட்டு வந்துறேன்மா. சரி முடிச்சிட்டு வா. இந்த வீடியோ மோர் கிவிங் அண்ட் மோர். மா நீங்க இங்க தான் உட்கார்ந்திருக்கீங்களா? ஒரு क्वेश्चन தானே இருக்குன்னு சொன்னேன், நான் ஊட்டி விடுறேன், அப்படியே சாப்பிடு சரியா? சரிம்மா. அம்மா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமாமா? சரி பாரு. ஐயா இந்த ஒரு क्वेश्चन தான் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சின்சான் பார்க்கணும். அம்மா நான் படிச்சிட்டேமா, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டுமா? சரி நேஹா, போய் பாரு போ. ஐயா நல்லா இருக்கு, படிக்கிற லட்சணமா இது. என்ன நொப்பா, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு டிவியா பார்த்துட்டு இருக்க? டிவி இந்த சுத்தியில எங்க டிவிய ரெண்டு தொண்டா உடைக்க இப்போ. ஒருத்தரும் இனிமே டிவி பார்க்க வேண்டாம், கடங்க சும்மா. ஓ ஜூலி, எனக்கு வேற என்ன பண்ணேன்னு தெரியல. செலவுக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. உன்னை இங்க விட்டு தான் நான் பணம் வாங்கிட்டு போறேன். ஓ தம்பி, நீ சொன்ன நாய் இதுதானா? ஆமாண்ணே. இது உன்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்கிறத பார்த்தா என்கிட்ட விட்டுட்டு போய் உன்கிட்ட ஓடி வந்துட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்படிலாம் வராதுண்ணே. உனக்கு பணம் தர எனக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. ஐயோ அப்படி சொல்லாதீங்கண்ணே. ஜூலி ப்ளீஸ், திரும்ப மட்டும் வந்துடாத, இங்கே இருந்துக்கோ. சரி நான் பார்த்துக்கிறேன், உள்ள அங்க கட்டி போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. இந்த வீட்டில் தான் பணம் நிறைய இருக்குதா? டேய் வாடா, அவன் சொன்ன வீடு இதுதான். பாஸ், இங்கே தான் நம்ம இன்னைக்கு திருட போறோமா? ஆமாடா, சத்தம் போடாம வா. நீங்க நாய்களுக்கு மாட ஓடிடலாம். டேய் ஓடுற யாருடா நீங்க? டேய் திருட்டு பசங்க, நீங்க தான் டெய்லி வந்து பணத்தை எடுத்துட்டு போறதா? இத்தனை நாளா பணம் எப்படி காணாம போகுதுன்னே தெரியாம இருந்த நீ தான் இன்னைக்கு அந்த திருட்டு பசங்களை காட்டி கொடுத்துருக்குற. நீ உன் முதலாளி கிட்டயே போ. அவனோட கடனை நான் மறந்துட்டேன்னு சொல்லிடு. ஏய், உன்னை நான் அங்கிருந்து வராதுன்னு சொல்லி தானே விட்டுட்டு வந்தேன். என் பேச்சை மீறி நீ வந்திருக்க. உன்னை அடிக்கிற அடியில நீ அங்கேயே போய் உள்ள போற பாரு. இந்த ரெண்டு கதையில இருந்தும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட ஜெஸ்ஸி? கதையில வந்த ரெண்டு பேருமே அவங்க முன்கோவத்தால என்ன ஏதுன்னு விசாரிக்காமலேயே முடிவெடுத்துட்டாங்க. சரியா சொன்ன. ஆனா முன்கோவத்தால ஏற்பட்ட விளைவை பாத்தியா? அதையும் கவனிச்சேன். முன்கோவத்தால ரெண்டு பேரும் அவங்க அன்பா வளர்த்த பிள்ளைங்களையும் நாயையும் ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. அதனாலதான் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? இதோட இருப்பிடம் என்ன? யாக்கோபு 1 அதிகாரம் 19 வசனம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாருங்க.